விஜயாலாம் இந்த ஜென்மத்தில் திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோடு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு பஞ்சாயத்து போச்சு இல்லையா, மோதிரத்தை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்தில் தான் எபிசோடு ஆரம்பிக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மோதிரத்தை காணும் அப்படின்னு சொல்லி நாலா பக்கமும் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் தான் மோதிரத்தை தொலைச்சதேமோ, ஆனால் இவர் நின்று வேடிக்கை பார்ப்பாராம். மற்ற எல்லாரும் மோதிரத்தை தேடணுமா. ஸோ அப்போ முத்து வந்து மனோஜ் கிட்ட போய் கேட்கிறாரு, இங்க பார் நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேள்வியா கேட்கிறாரு. கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மோதிரத்தை அவரோட பாக்கெட்ல போட்டது தெரிய வருது. அப்போ முத்து சொல்றாரு, டேய் ஒழுங்கா பாக்கெட்ல தான்டா போட்டிருக்க, எதுக்குடா இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, இதுக்கு உன்னையும் நம்பி ஒரு ஆள் கொடுத்தா அதையும் பத்திரமா வச்சுக்க மாட்டேன், நீயும் தேட மாட்ட, என்னதான்டா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அதையும் சமாளிச்சிடுறாரு மனோஜ். அப்படிலாம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. அண்ட் அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹரிணி ஃபேமிலியில இருந்து ஆளெல்லாம் வந்துடுறாங்க. ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா உடனே நிச்சயத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்றாங்க. அப்புறம் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து வர்றாங்க இல்லையா வீட்டுக்கு. ஸோ அதை பார்த்து எல்லாரும் பேசிக்கிட்டு ஓரளவுக்கு நல்லா தான் போய்கிட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ வரைக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா விஜயா ஒரு மிகப்பெரிய உண்மையை மறைச்சு தான் இந்த நிச்சயத்தை நடத்தியிருக்காங்க. ஏன்னா 6 மாசம் கழிச்சு தான் டைவர்ஸ் கொடுக்கணுமா வேண்டாமா அப்பதான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 1-2 வாரத்துல வந்து கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ நிச்சயத்தை பண்றதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த வக்கீல் ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணும்போது முத்து அட்டன் பண்ணி பேசுறாரு. ஆனா அப்பயும் அவரால் பேச முடியல. என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பனன்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிருது. ஸோ திரும்ப கூப்பிட்டு பார்க்கறாரு, சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஸோ என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியல. அப்ப விட்டுட்டாரு. அப்போ மீனா கேட்குறாங்க, என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை மீனா அவங்க ஏதோ பேசினாங்க, நான் ஏதோ பேசினேன், ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அவங்களோட ஃபோன் வந்து சரியாக கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியாம அவங்களும் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழியா நிச்சயதார்த்தம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா முடிஞ்சிருச்சு. ஆனால் இவங்க எல்லாரும் என்ன நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா விஜயா சொல்றது ஒருவேளை உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்புறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ நிச்சயம் மனோஜுக்கு அப்படின்னு சொல்லியிருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பா ரோகிணிக்கு தெரிஞ்சிருக்கும். சோ ரோகிணி வந்து பிரச்சனை பண்ணல அப்படின்னா அப்ப ரோகிணிக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குது, அப்ப டைவர்ஸ் சீக்கிரமே கிடைச்சிரும் அப்படின்றதுனால தான் அவங்க வந்து பிரச்சனை பண்ணல போல அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா உண்மை அப்படின்னா அது வேற, டோட்டலாவே சுத்தமாவே வேற. மாசத்துக்கு 15,000 ரோகிணி கொடுக்கணும், 6 மாசம் டைம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பயங்கர ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் தாண்டி என்ன செய்ய போறாங்க அப்படின்றது தான் இதுக்கப்புறம் நடக்க போற முக்கியமான விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஹரிணி அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அண்ட் மனோஜ் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா முத்து மீனாவுக்கு இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. சோ பார்க்கலாம் இந்த பிரச்சனை எப்ப தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சத்யாவோட லவ் பிரச்சனை சிந்தாமணிக்கு தெரிய வந்துருச்சு. சோ தன்னோட பொண்ணை தான் லவ் பண்றா அப்படின்ற விஷயம் தெரிய வந்துருச்சு. இதுக்கப்புறம் அவங்க என்ன பிரச்சனை பண்ண போறாங்க அப்படின்றது அது ஒரு தனி எபிசோட் அப்ப போகுது. சோ இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதாங்க. இனி அடுத்த எபிசோட் இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த எபிசோட்ல தான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. ரோகிணிக்கு இப்ப வரைக்கும் விஷயம் தெரியாது, இவங்க இந்த மாதிரி ஒரு நிச்சயத்தை ஏற்பாடு பண்றாங்க அப்படின்ற விஷயம் இப்ப வரைக்கும் தெரியாது. கண்டிப்பா அவங்களுக்கு தெரிய வரும், அவங்களும் நிச்சயமா ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. சோ இப்பதாங்க எபிசோட் சூடு பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.